பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்லேருந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம் பசங்களா. இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்லேருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 12 to 13 questions நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் நீட் பேப்பரில். நான் சொல்கிறது மினிமம். ஸோ இந்த யூனிட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நீட்டில் ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு யூனிட். அதில் இருக்கிற எந்த ஒரு சாப்டரையுமே நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு சாப்டருமே இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தியர் எலிமினேஷன்ஸ். ஓகே, நம்ம Xylem NEET தமிழ் சேனலில் ஒவ்வொரு சாப்டருமே நாங்கள் என்சிஆர்டிலேருந்து லைன் பை லைன் ஒரு பாயிண்ட் கூட விடாமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டில், அதாவது டேபிளாவோ இல்லை ஒரு ஃப்ளோ சார்ட்டாவோ இல்லை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸாவோ நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் பசங்களா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த செஷனுடைய அப்டேட், இதோட நோட்ஸ், உங்களுக்கான கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு எந்த இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கிடச்சிடும். ஓகே பசங்களா? ஸோ கீப் யுவர் ஃபோக்கஸ் ஹை, பவர் ஹை, ஸ்பிரிட் ஹை அண்ட் லெட்ஸ் டூ திஸ். ஓகே பசங்களா? ஸோ நம்மளோட இந்த சாப்டர் let's get started with, which is excretory products and their elimination. ஸோ இந்த சாப்டரில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 questions யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட். ஓகேயா? நான் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அதில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குது, ஹவு இஸ் த ஹோல் ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸுங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் ஹவு இஸ் யூரின் ஃபார்ம்ட், எக்ஸாக்டாக என்னென்ன ஸ்டெப்ஸில் இட் இஸ் பீயிங் ஃபார்ம்ட், அதில் நம்ம கிட்னியில் இருக்கிற ஒவ்வொரு டியூபுலுக்கும் என்னென்ன ரோல், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபில்ட்ரேட் வருது, அதுலேருந்து எப்படி கிட்னிஸ் ரெகுலேட் ஆகுது, ரைட்? அண்ட் மிக்சுரேஷன், அதாவது யூரின் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, வேறு என்னென்னலாம் ஆர்கன்ஸ், வேறு என்னென்னலாம் ரீஜன்ஸில் எக்ஸ்கிரீஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ், அண்ட் கடைசியாக வாட் ஆர் த டிஸார்டர்ஸ். ஓகே, ஸோ எண்ட் டு எண்ட் நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமை இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இதை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே கண்டிப்பாக இதில் கவர்டாக இருக்கும் பசங்களா. தட் இஸ் assured. Okay, now going into the chapter, first you have to understand that excretion அப்படின்னு நான் சொல்லும்பொழுது எவ்வளவோ எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம் இல்லை? ஸோ ஹியூமனில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 3 டைப் இருக்குது. ஓகே, தட்ஸ் வாட் ஐவ் கிவன் ஹியர். அமோனியா, யூரியா அண்ட் இன்னும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த யூரிக் ஆசிட். ஓகே, ஸோ அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் மூணும் தான் பார்த்தீங்கன்னா அது மெயின் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் ஏன் இந்த மாதிரி மேம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, என்ன இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் யுவர் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். உங்கள் பாடியிலேருந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை நம்ம வெளியேற்றுறதுக்காக தான் இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸாக மாற்றி நம்ம அதை வெளியே தள்ளுறோம். ஓகே, பிகாஸ் இந்த நைட்ரோஜன் நம்ம பாடி பில்டப் ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப டேஞ்சரஸ்ங்கிறதுனால அதை நம்ம ஒரு ஃபார்ம் இல்லை இன்னொரு ஃபார்மாக மாற்றி நம்ம அதை எக்ஸ்கிரீட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ், மெயினாக அக்வாட்டிக் பீயிங்ஸில் பார்த்தீங்கன்னா we have a lot of access to water. ஸோ அப்போ தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அமோனியா அப்படிங்கிற ஃபார்மில் we are going to excrete it. ஓகே, ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸை we call them as amonotelic. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐதர் பாடி சர்ஃபேஸ் மூலியமாகவோ இல்லை கில் சர்ஃபேஸ் மூலியமாகவோ இந்த அமோனியா வில் கெட் ரிலீஸ்ட். ஓகே, இதே தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மி ஆக்சஸ் டு வாட்டர், அதாவது பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா they will excrete through uric acid. So தண்ணி நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா most concentrated formula uric acid we are going to excrete it. So அந்த மாதிரி animals நம்ம urico
animals அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூரிகோடெலிக் அப்படின்னா அது வந்து யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணுற ஆர் எக்ஸ்க்ரீட் பண்ணுற ஒரு கேட்டகரி ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, அதே எனக்கு வந்து மாட்ரேட்டான வாட்டர் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் தோஸ் அனிமல்ஸ் எக்ஸ்க்ரீட் via யூரியா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் ஆம்ஃபிபியன்ஸ், மேமல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வி எக்ஸ்க்ரீட் த்ரூ யூரியா. இன்ஃபேக்ட் மெரைன் ஃபிஷ்ஷஸ் கூட சிலது வந்து வில் எக்ஸ்க்ரீட் த்ரூ யூரியா. ஓகே, நான் இந்த யூரியா எக்ஸ்க்ரீட் பண்ணுற அனிமல்ஸை வி கால் தெம் ஆஸ் யூரியோடெலிக். ஸோ ஒன்றுமே இல்லை, அமோனியா வந்து கெட்ஸ் கன்வெர்டட் டு யூரியா. ஸோ அமோனியாவா நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு தண்ணி ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நம்ம அதை டக்குன்னு வந்து அதை யூரியாவாக கன்வெர்ட் பண்ணி இந்த அனிமல்ஸ் எல்லாம் இஸ் கோயிங் டு ரிலீஸ் இட் அவுட் சைட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 types ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ். அண்ட் அது என்னென்ன அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் அதை தவிர இப்போ நம்ம அனிமல் கிங்டம் பார்த்தப்போ வெரைட்டி ஆஃப் ஃபைலம்ஸ் பார்த்தோம், வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மின்தஸில் ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிக் செல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ ஆஸ்மோ ரெகுலேஷன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூஸ்வலி எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஏன் அப்படின்னா எக்ஸ்க்ரீட் பண்ணும்பொழுது நம்ம பாடியிலேருந்து ஒரு சில அயன்ஸ், ஒரு சில வாட்டர் எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு எக்ஸ்க்ரீட் அலாங் வித் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட். அப்போ வந்து நம்மளோட பாடியில் அதுக்கான அயானிக் பேலன்ஸும் வந்து வில் ஹாவ் டு பி கிரியேட்டட். ஸோ இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன், அதாவது அயனிக் பேலன்ஸ், அயான்ஸை பேலன்ஸ் பண்ணுற அந்த ஒரு ஆஸ்மோ ரெகுலேஷன் இஸ் ஆல்சோ டேக்கிங் பிளேஸ் இன் த பாடி. ஓகே, ஸோ ஆஸ்மோ ரெகுலேஷன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆஸ்மோலாரிட்டி, எவ்வளோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, எவ்வளோ அயனிக் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணுறதை தான் we call it osmo regulation. Okay, so platyhelminthisல we have the flame cells. அதே மாதிரி earthworm or other annelidsல வந்து பார்த்தீங்கன்னா distinctive-ஆ they have nephridia. Okay, so இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா it will eliminate nitrogenous waste and bring about an ionic balance. Okay, and then cockroaches மாதிரி insectsல வந்து we have malphigian tubules, and அது மட்டும் இல்லாமல் prawns or சில crustaceans, molluscaல இருக்கிற ஒரு சில animals கூட வந்து they have special glands called the green glands or antennal glands. Okay, so nephridia, protonephridia or the flame cells, அதுக்கப்புறம் malphigian tubules, green glands, இது எல்லாமே is involved in excretion. But நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா it is the kidneys. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன் அவர் ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ஆஃப்கோர்ஸ் த மெயின் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் த kidney. Main excretory organ is the kidney. Okay, and அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா we have some tubules. Okay, ஒரு pair of tubes called the ureter வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிலேருந்து நம்ம ஃபார்ம் பண்ண இந்த யூரினை it is going to collect and bring it. and நம்ம நினச்ச நேரத்துலலாம் வந்து we cannot excrete இல்லையா, நமக்குன்னு வேலை இருக்குது, நமக்குன்னு வந்து இது இருக்குது. ஸோ எப்போ எக்ஸ்க்ரீட் பண்ணணுமோ அப்போ தான் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த யூரின் has to be stored somewhere. so that is being stored in the urinary bladder. Okay, and கடைசியாக urethra மூலமா the excretory product which is urine is going to get excreted. Okay, and in the urethra வந்து பார்த்தீங்கன்னா some sphincters are present. they are nothing but muscles that control the urethra. Okay, so அதனால தான் வந்து நம்மளால இந்த நேரத்தில் மட்டும்தான் we can excrete, இந்த நேரத்தில் we cannot excrete அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் வந்து நமக்கு இருக்கு. Okay, so overall this is the human excretory system. Okay, so அது தவிர of course நம்ம கிட்னிஸ்க்கு வந்து there is blood supply. Okay, we have the renal artery and the renal vein. இது ரெண்டு மூலமாக வந்து we have supplies to the kidney. and அது மட்டும் இல்லாமல் கிட்னிக்கு மேலே ஒரு
endocrine gland, அதாவது ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ற ஒரு gland called the adrenal gland is present. Adrenal gland வந்து டைரக்டா is not involved in excretion, but ஒரு விதமான ரெகுலேஷனுக்கு கண்டிப்பா அது வந்து ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, so this is the entire structure of your human excretory system. Okay, now if we see in detail how do these organs look அப்படினு நம்ம பார்த்தோம்னா, the kidney, which is our main excretory organ. So kidney-யை வச்சு தான் எல்லாமே நம்ம இந்த எக்ஸ்க்ரீஷனுங்கிற ஹோல் ப்ராசஸ் நடத்துறதே இந்த கிட்னிங்கிற ஒரு ஆர்கனை நம்பி தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஆர்கன், பீன் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ் அப்படின்னு ஒரு வகையான பீன்ஸே இருக்குது. ஏன் அப்படின்னா it has that shape, okay, in it. So அதனால தான் we call it kidney beans. ஸோ அந்த மாதிரி ஒரு பீன் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கன் தான் இது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்டிப்ரேல கடைசி தொராசிக் வெர்டிப்ரேக்கும், ஓகே, கடைசி தொராசிக் வெர்டிப்ரேக்கும் மூணாவது லம்பார் வெர்டிப்ரேக்கும் நடுவில் this is being placed. okay, and இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா roughly 10 to 12 centimeters in length, 5 to 7 centimeters in width and 2 to 3 centimeters in thickness. okay, so ஒரு 10 to 12 centimeters na you can imagine la enna size la irukum அப்படினு. so that is how the kidney looks. and இது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா last thoracic vertebrae-க்கும் மூணாவது லம்பார் வெர்டிப்ரேக்கும் நடுவில் அந்த லெவலில் தான் வந்து the kidneys are present. okay, so roughly ஒரு 120 to 170 grams வந்து இந்த ஆர்கன் கேரி பண்ணுது நம்ம பாடியில். ஓகே, இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட இந்த கிட்னியில் சென்டரில், ஓகே, ஒரு somewhere in the center there is a small notchனா ஒரு சின்ன ஒரு சொருகிறதுக்கு ஒரு இடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே என்ன சொருகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the ureter, ஓகே, கலெக்ட் பண்ண யூரினை எடுத்துகிட்டு வர யூரேட்டர்லேருந்து அதுக்கு பிளட் சப்ளை கொடுக்குற ஆர்டரிஸ், வெயின்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி எக்ஸிட் ஆகிறதுக்கான மெயின் ஜங்ஷன் தான் இந்த ஹைலம். ஓகே, ஸோ இந்த நாட்ச், அதாவது அந்த கனெக்டிங் பாயிண்ட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே தான் we call the ஹைலம். ஓகே, ஸோ இந்த ஹைலம்ங்கிற நாட்ச் வழியாக தான் நான் சொன்ன மாதிரி எல்லா டியூப்ஸ், எல்லா ஆர்டரிஸ் எல்லாமே வந்து will exit and will enter. ஓகே, ஸோ இந்த ஹைலம்லேருந்து உள்ளே போனோன்னா என்ன இருக்குது அப்படின்னு let's see the structure. ஸோ இப்போ நம்ம கிட்னியில் வந்து ஒன்ஸ் ஹைலம் வழியாக இது என்டர் ஆகும் பொழுது immediately we have a space that's called a pelvis. okay, so this is called a பெல்விஸ்ங்கிறது உள்ள கிட்னியில் சென்டரில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ். ஓகே, அண்ட் இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have few projections. okay, and that projections we call as the calyx. okay, so ஒரு funnel shaped projection வந்து will be seen in the pelvis, which we call the calyx. okay, and calyx எதுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have set of or அதாவது ஒரு pyramid like structure, set of cells present together, ஒரு medullary pyramid. okay, so if you see இந்த ஒரு medullary pyramid இருக்கா, and in the medullary pyramid is going to project inside into the structure called the calyx. okay, so we have medullary pyramids project into the pelvis through the calyx, and this leads into the ureter through the hilum. okay, this is going to be the sequence. but adukku munnadi what is this medulla, what is this cortex appdi neenga kettingana, there is a first of all ஒரு outer covering which we call the renal capsule. okay, so ஒரு டஃப் அவுட்டர் கவரிங் அதுக்கு இருக்குது, லைக் அ ப்ரொடெக்ஷன். நம்ம புதுசாக வர ப்ராடக்ட்டில் எப்போவுமே மேலே ஒரு ரேப்பர் இருக்கும் இல்லை, ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஒரு புது ப்ராடக்டாக தான் அது வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஆர்கனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்னிஸ்க்கு வந்து ஒரு ரீனல் கேப்சியூல் இருக்குது. அண்ட் இந்த கேப்சியூலுக்குள்ளே தி ஆக்சுவல் ஆர்கன் as such வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டெக்ஸ் அண்ட் மெடியூலா அப்படின்னு அதை நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ கார்டெக்ஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது it is the outermost region. Medulla is the innermost region. Okay, so now you can understand வெளியே ஒரு capsule இருக்கு. capsuleக்கு உள்ள இருக்கிற ஆர்கன்ல வந்து பாத்தீங்கன்னா we have cortex and medulla. இந்த மெடியூலா ரீஜன்ல ஒரு விதமான pyramid like ஒரு triangular conical structure வந்து is present which we call the medullary pyramid, and இந்த pyramid வந்து is going to project into the pelvis. அந்த ஒரு ஸ்பேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த pelvisல வந்து it is going to project and form something called the calyx. Okay, and in the calyx and pelvis தாண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் we have the hilum, and அந்த இடத்துல the renal artery, renal vein, the ureter எல்லாமே will exit from there. Okay, and in the medullary pyramidsக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா we have the renal column. so இந்த மாதிரி ரெண்டு இதுக்கு நடுவுல ஒரு காலம் இருக்குல்ல, so அந்த மாதிரியான columns தான் we call the renal column, or it is also called as the columns of Bertini. Okay, so sometimes renal column னு எவ்வளோ ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்கு இந்த column of Bertini அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கதான் அவங்க கேள்வியும் வைப்பாங்க. so remember that the renal columns are also called the columns of Bertini. Okay, so overall this is how each of your kidneys look like. Okay, but in the kidney தான் வந்து is going to make urine, or இதுதான் வந்து all in all நமக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா yes, எப்படின்னு கேட்டா it is through one particular type of cell. Okay, so நம்ம கிட்னியோடைய functional as well as structural unit எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா is the nephron. so nephron is the structural and functional unit of the kidney. so அதோட kidney is made up of millions of nephrons, and அது மட்டும் இல்லாம இந்த urine formation எல்லாமே is taking place only through the nephron. so இதுதான் main cell that is running the kidney. Okay, so in the cell, in the nephron, how does it look like? What does it have? What kind of structures are present in this particular nephron? அப்படின்னு பார்த்தோம்னா nephronல ரெண்டு பார்ட்ஸா நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து glomerulus, இன்னொன்று வந்து renal tubule. Okay, so என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா nephronோட structure looks something like this பசங்களா. so if you can see, first enter ஆகும்பொழுது the blood vessels come and form a mesh like structure, and then it leads into a whole set of tubes, right? so in the red color ஒரு mesh like structure பார்க்குறீங்கல்ல, இந்த ஒரு structure is the glomerulus, and இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா tubesum together can be called the renal tubule. Okay, so இங்க we can divide the nephron, which is the functional and structural unit of the kidney, into two parts, which is glomerulus and the renal tubule. Okay, so in the glomerulus என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா it is nothing but உள்ள வர நம்மளோட renal artery-ய it is going to form a mesh like structure. Okay, so mesh like structure form பண்றது எதுக்கு அப்படின்னா ஒரு additional pressure ஒன்று create பண்றதுக்கு. ஓகே, இப்போ let's say நம்ம வந்து ஏதோ ஒரு substance வச்சிருக்கோம், அதில் வந்து நமக்கு அந்த வேஸ்ட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த வேஸ்ட் மட்டும் பாஸ் ஆகிற மாதிரி சின்ன ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணாலோ இல்லை ஒரு கிளாத் யூஸ் பண்ணாலோ we can take it off. கரெக்டா? ஸோ அதே மாதிரி நம்ம ஹியூமன் பிளட்லேயும் வாட் எவர் is the unwanted substance அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மெஷ் கிரியேட் பண்ணும்பொழுது சின்ன சின்ன கேபிலரிஸாக வரும்பொழுது it will create an additional pressures. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 லேனுக்குள்ள 100 கார் போகிறது அண்ட் வர்சஸ் 5 லேனுக்குள்ள 100 கார் போகுது அப்படின்னா 2 லேன் இருக்கும்பொழுது தான் வந்து 100 கார் வந்து அப்படியே ஜாம் ஆகிட்டு பயங்கர ப்ரெஷரிங்காக இருக்கும்ல அந்த சிச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து it is going to create that
pressure. So அந்த pressure ஒன்று create ஆகும்பொழுது all the plasmaல இருக்கிற the waste ions, nitrogenous waste, water எல்லாம் வந்து will be filtered out. Okay, and filter ஆகி where is it going? It goes into the renal tubule. Okay, இப்போ இந்த renal tubule பொறுத்த வரைக்கும் there are lot of regions. Okay, so அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா first it starts with a Bowman's capsule. Okay, so Bowman's capsule அப்படிங்கிறது வந்து is a cup like structure. So நான் சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த மெஷ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி நம்ம வடிகட்டுறோம் அப்படிங்கிறப்போ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப் வேண்டாமா, அந்த கப் தான் இந்த Bowman's capsule. ஓகே, ஸோ இந்த Bowman's capsuleல கலெக்ட் பண்ணி இட் கோஸ் இன் டு த PCT, அதாவது proximal convoluted tubule. Okay, so when I say proximal convoluted tubule, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா tubule is nothing but a சின்ன tube. Okay, now convoluted அப்படின்னா நெளிவு சுழிவோட it is twisted and turned, ஒரு neat straight டியூபா இல்லாமல் வளைஞ்ச டியூபை தான் வந்து we call it convoluted. Okay, proximal அப்படின்னா கிட்ட, distal அப்படின்னா தள்ளி. ஸோ proximal convoluted tubule அப்படின்னா Bowman's capsuleக்கு கிட்டக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் டியூபியூல். இப்போ தானே நெஃப்ரானே படிக்க ஆரம்பித்தோம், அப்போ நெஃப்ரானில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பகுதி Bowman's capsuleக்கு கிட்ட இருக்கிற செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது we call it the proximal convoluted tubule. Clear? Biology is very easy பசங்களா. நீங்கள் அதோட டெர்மினாலஜியை பிரேக் பண்ணி நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா very easy to interpret each and every terminology. Okay, so proximal convoluted tubule. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா we have the loop of Henle and we have a DCT. So இப்போ DCT அப்படின்னு சொல்லும்போது it is a distal convoluted tubule, and distal convoluted tubule in the last we have a collecting duct. Okay, so ஒவ்வொன்றா ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஜஸ்ட் ரிமெம்பர் that the nephron has these structures starting from the Bowman's capsule, it goes into the PCT, PCT-லேருந்து loop of Henle, அதுக்கப்புறம் DCT, அதுக்கப்புறமா the collecting duct. Okay, so இப்போ firstly if we look at the Bowman's capsule, glomerulus-லேருந்து, அதாவது இந்த mesh like network of capillaries-லேருந்து வர இந்த ஃபில்ட்ரேட்டை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த Bowman's capsule. ஓகே, ஸோ இப்போ இந்த glomerulus பசங்க ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா வாட் இஸ் திஸ் afferent and efferent arteriole அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ரீனல் ஆர்டரி வந்து இஸ் கோயிங் டு கிவ் த blood டு த கிட்னி இல்லையா. ஸோ ஆர்டரிஸ் வில் கேரி த ஃப்ரெஷ் blood ஃப்ரம் த ஹார்ட், aorta வழியா it will keep segmenting, it will keep dividing, and renal artery வந்து தனியாக பிரிஞ்சு will come to the kidneys. இப்போ renal artery இன்னும் further it will branch into capillaries which are nothing but the arterioles. Okay, சின்ன capillaries it will break. அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா one segment will enter the nephron. ஸோ உள்ள வர nephron is the afferent arteriole. உள்ள வந்து it forms this mesh like network and வெளியே exit ஆகும்பொழுது you call it the efferent arteriole. Okay, so confusing-ஆ இருந்தால் நம்ம ABCD எழுதும் போது எது முதல்ல வருது? A தான் முதல்ல வருது. So this is what will come inside. E அப்புறமா தானே வருது. So this will go outside. So inside is the afferent arteriole, coming inside forms the glomerulus, filtration எல்லாம் ஆயாச்சு. So then it is going to exit as the efferent arteriole. Clear? So இந்த afferent arteriole சேர்ந்து form பண்ற இந்த glomerulus plus அதை கலெக்ட் பண்ற இந்த கப் லைக் ஸ்ட்ரக்சர் called the Bowman's capsule ரெண்டும் சேர்ந்து, okay, which is the glomerulus plus the Bowman's capsule is what you call, okay, plus Bowman's capsule, you call it the Malpighian corpuscle or Malpighian tubule corpuscle.
Okay, so you call it the Malpighian or Malpighian corpuscle or the Malpighian tubule அப்படி நம்ம சொல்வோம், which is the Bowman's capsule plus the glomerulus. Okay, so இது ரெண்டும் சேர்ந்த structure தான் is the Malpighian corpuscle. So இப்போ இந்த Malpighian corpuscle இருந்து next structure என்னன்னு பார்த்தீங்கன்னா it is the bigger picture. நான் காமிச்சேன் இல்லையா? So we have the glomerulus, we have the Bowman's capsule. So இங்கே நான் எழுதுறேன் உங்களுக்கு, together it's called the Malpighian corpuscle. Okay, so இந்த corpuscle மூலமா it is going to come into the இதுக்கு கிட்ட இருக்கிற first convoluted tubule, which is the proximal convoluted tubule. Okay, so proximal convoluted tubule irundhu next region it is the loop of Henle. ஏன் இது loop அப்படினு சொல்றோம்னா நாம அப்படியே ஒரு loop வரைஞ்ச மாதிரி அது அழகா வந்து straight it is coming, it does not have any other convolutions, அப்படியே ஒரு dip and ஒரு rise. So ஒரு dip ஒரு rise அப்படினு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு descending limb which is coming down இல்லையா, this is called the descending limb. அதே இன்னொரு பக்கம் it is climbing up, so அது ascending limb. So descending limb and ascending limb. So இது வந்து ரெண்டுமே சேர்ந்து forms the Henle's loop. Okay, and அதுக்கப்புறமா Bowman's capsule இருந்து தள்ளி இருக்கிற ஒரு convoluted tubule எது பார்த்தீங்கன்னா it is the distal convoluted tubule. Okay, and from there we have a collecting duct. ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் மூலியமா இவ்வளோ நேரம் இந்த டியூப்ஸ்குள்ளெல்லாம் போய் ப்ராசஸ் ஆன இந்த யூரின் வந்து மொத்தமாக வில் கெட் கலெக்டட். அதே மாதிரி இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வர கலெக்டிங் டக்ட் எல்லாம் சேர்ந்து இட் வில் கம் அண்ட் போர் இன் டு த பெல்விஸ் which is the space, and அங்கிருந்து மொத்தமாக it is taken by the ureter and taken to the urinary bladder. ஓகே பசங்களா? ஸோ நெஃப்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா these structures are extremely important. Okay, so if you see the passage, it is nothing but first we have the renal corpuscle or the Malpighian body, and adhulendu we have the PCT kaprama leading into the Henle's loop, adukku or ascending descending limb irukku na sonne. Then it comes down to the distal convoluted tubule, adikaprama we have the collecting duct. Okay, so this is how the entire structures lead into each other. Okay, so nephron la produce பண்ற urine வந்து is going to come and get collected into the collecting duct. அதில இருந்து மொத்தமா ureter வந்து எடுத்துட்டு urinary bladderக்கு கூட்டிட்டு போகுது. Okay, and most importantly in the Malpighian body, PCT, DCT இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா usually it is present in the cortex. Okay, நான் சொன்னேன் இல்லையா, கிட்னியில் அவுட்டரில் we have the cortex and inside we have the medulla. So we can say cortical region or the medullary region. Okay, so in the cortical regionல தான் mostly நம்மளோட Bowman's capsule, PCT, DCT எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த லூப் ஆஃப் ஹென்லி வந்து சில நேரம் அதுவும் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு லூப்பாக வந்து கார்டெக்ஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா we call it the cortical nephrons. அதாவது மொத்த நெஃப்ரானுமே கார்டிக்கல் ரீஜன்லேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா we call it the cortical nephron. அதே இன்னும் ஒரு டைப் ஆஃப் நெஃப்ரான்ஸில் இந்த லூப் மட்டும், ஓகே நான் சொன்னேன் இல்லையா, இந்த Bowman's capsule, PCT, DCT எல்லாமே கார்டிக்கல் ரீஜனில் இருக்குது. இந்த லூப்போட டிப் மட்டும் வந்து it will enter into the medullary region. ஸோ அந்த மாதிரி லாங்கான ஒரு லூப் ஆஃப் ஹென்லி இருக்கிற நெஃப்ரான்ஸை வந்து we will call as the juxtamedullary nephrons. Okay, so they have a very long loop of Henle. So இந்த juxtamedullary nephrons and cortical nephrons அப்படிங்கிறது ரெண்டு டைப் ஆஃப் நெஃப்ரான்ஸ், அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அதை தவிர நான் இங்கே காமிச்ச ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is blood supply இல்லையா, glomerulus மட்டும் நிற்காம இந்த மொத்த நெஃப்ரானை சுற்றியுமே வந்து these blood vessels are running இல்லையா. ஸோ இந்த ஒரு நெட்வொர்க்கை தான் we call it peritubular capillaries.
ஓகே பெரிடியூபுலர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த டியூபை சுற்றி வர கேபிலரிஸ் தான் பெரிடியூபுலர் கேபிலரிஸ் அதுலேயும் பர்டிகுலராக இந்த லூப் ஆஃப் ஹென்லியை அப்படியே கவர் பண்ணி அதுக்கு வந்து அதை சுற்றி ஓடுற பிளட் வெசல்ஸை வந்து we call it the vasa recta ஓகே ஸோ வாசா ரெக்டாக்கு கண்டிப்பாக யூரின் ஃபார்மேஷனில் இல்லாட்டியுமே அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதோட கான்சென்ட்ரேஷன் டிசைட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குது பட் நம்ம அதுக்கு வரும்போது அதை பார்க்கலாம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வாசா ரெக்டா பேசிக்லி கோஸ் அரவுண்ட் த லூப் ஆஃப் ஹென்ரி பட் அது என்ன மாதிரி நெஃப்ரான்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜக்ஸ்டா மெடுலேட்டில் தான் இருக்குது ஓகே சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியாக வந்து இட் இஸ் ப்ரெசென்ட் இந்த கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் யூஸ்வலாக ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸில் மட்டும்தான் யூ வில் ஃபைண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் வாசா ரெக்டா ஓகே ஸோ இந்த வாசா ரெக்டா மூலமாக blood is going to go around the loop of Henle as well okay so overall structural aspect of nephron அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் ஓகே இஸ் இஸ் கிளியர் பசங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது okay but before I go into that first we have to understand in the nephron enna பண்ணுது it is going to form the urine இல்லையா so how is this urine being formed through each of these என்னென்ன பண்ணி அது வந்து it is going to flow அப்படின்னு பார்த்தீங்கன்னா first thing you have to understand is urine formationல we have 3 steps okay 3 processes that take place first வந்து glomerular filtration அதை நம்ம ultra filtration அப்படின்னும் சொல்லலாம் okay so ultra filtration or glomerular filtration and then reabsorption and then secretion so இந்த மூணு ப்ராசஸும் கரெக்டாக நடக்கும்பொழுது தான் நம்மளோட யூரின் ஃபார்மேஷனும் கரெக்டாக டேக்ஸ் பிளேஸ் ஓகே ஸோ இந்த யூரின் ஃபார்மேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே யூ வில் see in detail but you have to remember that இந்த மூணு ப்ராசஸஸ் தான் is going to control your urine formation clear so in the first step which is ultra filtration or glomerular filtration அப்படின்னு நான் சொல்லும்போது பேர்லேயே இருக்குது glomerular filtration so first thing glomerulusல இருந்து வர பிளட்டை வந்து we're going to filter out இல்லையா ஸோ இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா it takes place in the glomerulus because ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ இது என்ன மாதிரி ப்ரெஷர் அப்படின்னா ஒரு 3 லேயராக the blood has to pass through okay first layer எதுனா the endothelium of the blood vessel so blood vessel இங்க இருக்கு என்னோட glomerular apparatus இங்க இருக்கு so இந்த endothelium வழியா first ஒரு தடவை ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் அந்த Bowman's capsuleோட membrane அது ஒன்று இருக்கும்ல அந்த ஒரு epithelial layer இருக்கும்ல so அந்த லேயரையும் தாண்டி அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் அதாவது இப்போ க்ளோமெருலர் கேப்சூல் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கும் அதே மாதிரி எண்டோதீலியம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கும் அதுக்கு மேலே தான் செல்ஸ் வில் பி லைன் ஸோ இந்த 2 லேயர் அதாவது எண்டோதீலியம் ஆஃப் பிளட் வெசல் அண்ட் த க்ளோமெருலர் நாட் க்ளோமெருலர் த Bowman's capsule இருக்கிற அந்த எபிதீலியம்க்கும் நடுவில் இருக்கிற பேஸ்மெண்ட் லேயர் அப்படின்ட்டு 3 லேயராக திஸ் ஃபில்ட்ரேஷன் இஸ் ஹேப்பனிங் ஓகே ஸோ நினச்சி பாருங்கள் நம்ம டீ போடும்போது ஒரு தடவை வடிகட்டியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் நம்ம கிட்னி என்னடான்னா நம்ம குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியுமே வந்து இந்த மாதிரி தான் 3 லேயராக வந்து அது ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கு ஓகே ஸோ அது வந்து யூ மே திங்க் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் அவ்வளோ டைம் ஆகுமா அப்படின்ட்டு பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 1200 ml ஆஃப் பிளட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கிட்னி ஃபில்டர் பண்ணிகிட்டே தான் இருக்குது ஓகே ஸோ எப்படி ஃபில்டர் பண்ணுது இந்த 3 லேயர் மூலியமாக which is very very important the endothelium of blood vessels epithelium of Bowman's capsule and ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற basement membrane ஸோ இது 3த்தையும் தாண்டி filtration is going to happen and அதனாலேயே we can also call it as ultra filtration இதுக்கு மேலே நசுக்கி புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ரத்தத்தில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக இட் இஸ் கோயிங் டு ஃபில்டர் இட் ஓகே அண்ட் ஃபில்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Bowman's capsule ஒரு விதமான செல்ஸ் ஸோ இப்போ இஃப் திஸ் இஸ் மை Bowman's capsule இதில் வந்து I have some cells called the podocytes okay இந்த
podocytes என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு நடுவில் there are these slits. Okay, சின்ன pores or slits வந்து is there which is called the filtration slit or the slit pores. Okay, so இது வழியா when blood is squeezed அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை தவிர எல்லாமே நம்ம பிளாஸ்மாவில் இருக்கிற அயன்ஸாக இருக்கட்டும், நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே மொத்தமாக இஸ் பீயிங் ஃபில்டர்ட். பட் ப்ரோட்டீன்ஸ் do not pass. So suppose protein வந்து நம்ம யூரின்ல ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா it is a disorder. Okay, so you have to remember that plasma except protein வந்து is being completely filtered out. Okay, so அதனால தான் நம்ம அது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் கூப்பிடுறோம். இப்போ இதை ஃபில்டர் பண்றதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும்ல, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வால்யூம் இஸ் பீயிங் ஃபில்டர்ட் அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் 1100லேருந்து 1200 ml ஆஃப் பிளட் வந்து பர் மினிட் நம்ம பாடி வந்து ஃபில்டர் பண்ணுது அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி எவ்வளோ அமௌண்ட் வந்து இஸ் ஃபில்டர்ட் பை த கிட்னி பர் மினிட் அப்படிங்கிறது தான் வந்து இஸ் க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 125 ml, அதாவது பிளட் வந்து கேன் பி 1100லேருந்து 1200 ml ஆஃப் பிளட் இஸ் ஃபில்டர்ட். பட் அதுலேருந்து எவ்வளோ ஃபில்ட்ரேட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 ml பர் மினிட் நம்ம கிட்னி வந்து அவ்வளோ ஃபில்ட்ரேட்டை வந்து இட் இஸ் டேக்கிங். ஸோ எவ்வளோ ஃபில்ட்ரேட் வந்து பாஸ் ஆகுதோ தட் இஸ் வாட் வி கால் த க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் rate. Okay, so in the GFR வந்து பார்த்தீங்கன்னா is very very important. நான் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மட்டும் அக்யூமுலேட் ஆகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் டு த பாடி. ஸோ மெயினாக கிட்னி வேலை செய்யலை அப்படின்னா இட் இஸ் அ டெஃபினெட்லி பிக் ப்ராப்ளம் இன் த பாடி. ஓகே, ஸோ இந்த GFR அதாவது க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படிங்கிறது is almost 125 ml per minute. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 180 லிட்டர் ஆஃப் ஃபில்ட்ரேட் வந்து the kidney is taking. ஓகே, அப்போது இப்போவே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, என்ன மேம் நம்ம பாடியிலேயே 5-6 லிட்டர் பிளட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து 180 லிட்டரை வந்து அது வெளியே எடுத்துருச்சு ஒரு நாளைக்கு அப்படின்னா அப்போ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம்னா நம்ம பாடியில் என்ன இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ பேசிக்லி there is another function that is happening, another process that is happening called the reabsorption. Okay, so I will come back to regulation, I will just do reabsorption. So reabsorption அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, the glomerular filtration rate or the glomerular filtrate வந்து is taken out. அப்போ when it is taken out, of course 180 liters per day அப்படின்னா தண்ணி, அயன்ஸ், நமக்கு தேவை இருக்கிறது தேவை இல்லாததுன்னு பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையுமே வந்து இட் இஸ் கோயிங் டு ரீஅப்சார்ப். அப்போ எல்லாத்தையும் அது எடுத்துக்கிச்சுன்னா அப்போ நம்ம பாடியில் என்ன இருக்கும் இல்லையா? ஸோ half of the thing or rather 70 to 90% ஆஃப் நம்ம என்ன வந்து அது ஃபில்டர் பண்ணுதோ அதுலேருந்து நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே we will reabsorb. ஓகே, ஸோ இந்த reabsorption வந்து நம்மளோட இந்த கிட்னி ரீனல் டியூபியூல்ஸில் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ரீனல் அப்படின்னா refers to the kidney. ஸோ ஈவன் ஆர்டரிஸ், வெயின்ஸ் எல்லாமே we call it renal artery, renal vein, renal tubule. ஸோ இட் ஜஸ்ட் refers to the கிட்னி, அவ்வளோதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், நான் 70 to 90% சொன்னேன், ஆக்சுவலாக 99% ஆஃப் த ஃபில்ட்ரேட் ஓகே இஸ் பீயிங் ரீஅப்சார்ப்ட் இன் டு த பாடி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட், அதாவது குளுக்கோஸ், அமைனோ ஆசிட், அயர்ன்ஸ்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே is reabsorbed. Okay, but reabsorption continue பண்றதுக்கு முன்னாடி I will just tell you how the glomerular filtration rate is regulated. Okay, so glomerular filtration rate அதாவது எவ்வளோ filtrate we are getting in ஒரு particular minute, எவ்வளோ வால்யூம் we are getting அப்படின்னு பார்த்தோம்னா இட் கேன் வேரி. எதை வச்சு இட் வில் வேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர், எவ்வளோ எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம பாடியில் இருக்குது எல்லாமே பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸில் திஸ் GFR வில் வேரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த distal convoluted tubule afferent arteriole
ஓகே ஸோ டிசிடியும் afferent arteriole உள்ள வர அந்த ஆர்டரியோலும் எங்கே மீட் பண்ணுமோ அந்த ஒரு இடத்துல நம்ம கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா we have special cells called the juxtaglomerular apparatus. ஓகே ஸோ இந்த juxtaglomerular apparatus அப்படிங்கிறது எங்கே இருக்குது? டிசிடியும் afferent arterioleம் எங்கே மீட் பண்ணுதோ அந்த ரீஜனில் இருக்கிற ஒரு சென்சிட்டிவ் செல்ஸ், அந்த ரீஜனில் இருக்கிற ஒரு விதமான செல்ஸ் தான் நம்ம வந்து we call it the juxtaglomerular apparatus. ஓகே அண்ட் இந்த juxtaglomerular apparatus என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ஜிஎஃப்ஆர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அப்படியே இட் வில் ரிலீஸ். ஓகே ஸோ ரெனின் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், மோர் பிளட் வில் பாஸ். அப்போது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேட் எடுக்கிறோமோ ஆர் த ஜிஎஃப்ஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வில் கம் பேக் டு நார்மல். ஸோ அது வந்து டிப் ஆச்சு அப்படின்னா இட் வில் ஆக்டிவேட் த juxtaglomerular cells to release renin. Okay, so the renin வந்துடுச்சு அப்படின்னா the flow is regulated, GFR is set back to normal. Okay, so அதே இது வந்து when GFR is too much அப்பவும் வந்து there is a particular hormone that comes into place. அது வந்து நான் ரெகுலேஷனில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே பட் இங்கே வந்து you have to remember that இந்த juxtaglomerular cells, okay, or juxtaglomerular apparatus எங்கே இருக்குது, என்ன பண்ணுதுங்கிறது வந்து is an important point. Okay, now coming back to reabsorption. நான் சொன்ன மாதிரி பாரபட்சமே இல்லாமல் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 99% ஆஃப் என்னெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோமோ எல்லாத்தையும் இட் இஸ் கோயிங் டு டேக் இட் பேக். ஏன் வந்து இட் இஸ் டேக்கிங் பேக் ஆர் எப்படி இட் இஸ் டேக்கிங் பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஆன்சர் இஸ் நம்ம பாடியில் நமக்குன்னு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ், தேவையான தண்ணி, தேவையான அயன்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஃபில்டர் ஆகுது. பிகாஸ் we cannot choose. நம்ம வந்து வெளியே தள்ளும் போது நம்ம மானிட்டர் பண்ணுறதை விட மொத்தமாக வெளியே தள்ளிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியர் இல்லையா? ஸோ அதே மாதிரி கிட்னிஸும் என்ன பண்ணுது அப்படின்னா மொத்தமாக வெளியே தள்ளிடுது. அண்ட் தென் இந்த ட்ரிபியூல்ஸில் வந்து எதெல்லாம் நமக்கு தேவையோ இட் இஸ் கோயிங் டு டேக் இட் பேக். ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் கோயிங் டு ரீஅப்சார்ப். எப்படி பண்ணுது அப்படின்னா ரெண்டு விதமான ப்ராசஸஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் மெக்கானிசம், இன்னொன்று passive mechanism. ஆக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னா நாம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நாம எடுத்துக்கிற விஷயங்கள். ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளில் இருக்கிற குளுக்கோஸ், அமைனோ ஆசிட், இந்த அயன்ஸ் வேணும், எதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் போட்டோமோ எல்லாத்தையும் நம்ம திருப்பி எடுத்துக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் எனர்ஜி அங்கே யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ஆல் தீஸ் மெட்டீரியல். ஓகே பட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் தானே கரெக்டாக போகணும். அப்போ அது அதிகபட்ச இதனமா என்ன பண்ணும், நானும் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கும். அப்போ அது வந்து கூப்பிடாமலேயே தானே வந்து உள்ள வந்துடும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் passive transport or passive absorption is happening for the nitrogenous wastes. Okay, so don't worry. நீங்கள் உடனே நெக்ஸ்ட் கேள்வினா என்ன மேம் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டும் உள்ளே வந்துருச்சுன்னா அப்போ அது எப்போ தான் வெளியே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிக் mechanism is there called the secretion. Okay, so நாம இந்த அயன்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் எடுக்கும் பொழுது கூப்பிடாமலே பாசிவா என்ன ஆகும், நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டும் நைஸாக உள்ளே வந்துடும். அதெல்லாம் கிடையாது, நீ வெளியே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு tubular secretion or secretion மூலியமா நம்ம அந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை திருப்பி டிசிடி மூலியமா ஆர் எந்த டியூபியூல் அதுக்காக மென்ஷன்டாக இருக்கோ அந்த டியூபியூல் வழியாக we will release it, and when we release it all the extra substances like H+, K+, அதாவது ஹைட்ரோஜன் அயன்ஸ், பொட்டாசியம் அயன்ஸ், இல்லை வந்து அமோனியா, இதெல்லாம் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா will be secreted back. ஓகே அண்ட் இந்த ஸ்டெப் வந்து இஸ் எசென்ஷியல் ஃபார் தி அயானிக் பேலன்ஸ். ஓகே இப்போ நம்ம அயன்ஸ்லாம் வேணும்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், அப்புறம் ஐயோ அயனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போவே கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா நோ இஷ்யூஸ், நெக்ஸ்ட் இட் கேன் கோ அண்ட் கிவ் இட் பேக். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே பாரபட்சம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறோம். ரீஅப்சார்ப் பண்ணிவிட்டு திரும்பவும் நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதுலேருந்து சூஸ் பண்ணி நாம் திரும்பி அதை செக்ரீட் பண்ணுறோம். ஓகே ஸோ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்,
அதுக்கப்புறமா we have reabsorption, அதுக்கப்புறமா we have tubular secretion. ஸோ இது மூணு ப்ராசஸும் நடக்கும்பொழுது at the end of this, okay, at the end of இந்த யூரின் ஃபார்மேஷனோடைய மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத தண்ணி, அயர்ன்ஸ், நைட்ரோஜனஸ் வேஸ்ட் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே is released out of the body. Clear ah pasangla? So this is how the urine is formed. So meena moonu processes na sonne, moonu process ke end la vandu pathinga appadina we have our urine that is formed. Okay, now in this entire process, okay, na sonne there is glomerular filtration, adukapprama there is reabsorption, apprama there is tubular secretion. So idilla நம்ம nephronsல இருக்கிற tubules ஒன்னொன்னும் என்ன பண்ணுது in this process அப்படினு கேட்டிங்கனா, first thing the PCT வந்து பாத்தீங்கன்னா நான் animal tissue சொல்லி கொடுக்கும்போதே சொன்னேன், that simple cuboidal brush border, அதாவது microvilli அதோட டிப்ஸ்ல இருக்கிற மாதிரியான cuboidal cells are present in the PCT. And in the PCT தான் வந்து பாத்தீங்கன்னா almost 70 to 80% electrolytes, water எல்லாத்தையுமே வந்து it will reabsorb. And இது ஏன் reabsorb பண்ணுது அப்படின்னா நம்மளோட pH and ionic balance வந்து it is going to maintain. And இதே நேரத்தில் அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஹைட்ரோஜன் அயன்ஸ், அப்புறம் பொட்டாசியம் அயன்ஸ், ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து அமோனியா, ஓகே, இது மாதிரி எல்லா தேவையில்லாததையும் வந்து, ஸோ மெயினாக ஐ எம் அண்டர்லைனிங் ஃபார் யூ H+, அமோனியா அண்ட் K+. So this is selective secretion. எடுத்தது போக எது எனக்கு வேணாமோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணி திருப்பி I will secrete it back. Okay, so இந்த secretion is happening in the PCT. ஸோ இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ், வாட்டர் எல்லாத்தையும் ரீஅப்சார்ப் பண்ணிக்கிட்டு எது எனக்கு வேணாமோ அந்த ஹைட்ரோஜன், பொட்டாசியம், அமோனியா எல்லாத்தையும் ஐ எம் கோயிங் டு ட்ராப் இட் பேக் இன் டு த PCT. Okay, this happens in the PCT. And also in the bicarbonate ions are also absorbed in it. So bicarbonate ions எடுத்துக்கிட்டு ஹைட்ரோஜன் இல்லை பொட்டாசியம் வந்து it will release it back inside. Okay, so இது வந்து overall இந்த PCT வந்து is involved in osmoregulation and ionic balance. Okay, so ஏன் அப்படின்னா of course ions உள்ள போடுறது எடுக்கிறது அப்படின்னு வரும்பொழுது அதுதான் will decide what is our ionic balance. Okay, now the Henle's loop. So PCT க்கு அடுத்தது வந்து we have the Henle's loop. நான் இப்போ நீங்கள் கேட்கலாம் PCT க்கு முன்னாடி Bowman's capsule இருந்ததே அது என்ன பண்ணுது அப்படின்னு. ஸோ Bowman's capsule is nothing but it is the cup. அது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா 3 லேயர்ஸ் இருக்குது, பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்குது, அதோட எபித்தீலியம் இருக்குது. ஸோ அது மூலியமாக it is going to filter it and filtrate அப்படியே அது வந்து PCT க்கு பாஸ் பண்ணுது. And PCT வந்து most of the reabsorption, secretion எல்லாமே வந்து PCTல தான் நடக்குது. And then when we come to the Henle's loop, Henle's loopல வந்து பார்த்தீங்கன்னா 2 regions இருக்குன்னு நான் சொன்னேன். ஒன்று வந்து is the descending limb, அதுக்கப்புறம் there is the ascending limb. இப்போ வந்து reabsorption in the ascending limb is minimum. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ரீஅப்சார்ப்ஷன் ஏதாவது நடக்கிறதா இருந்தது அப்படின்னா இட் வில் ஹேப்பன் ஓன்லி இன் த டிசெண்டிங் லிம். ஓகே, இப்போ இந்த அசெண்டிங் லிம் டிசெண்டிங் லிம்லேயும் ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் இருக்குது விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர். டிசெண்டிங் லிம்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இஸ் பெர்மியபிள், அதாவது தண்ணி தான் உள்ளே போகலாம், வெளில வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதே மாதிரி அசெண்டிங் லிம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா it allows the transport of electrolytes. Okay, so active-ஆ இருக்கலாம், passive-ஆ இருக்கலாம், but descending limbல தண்ணியோட மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது and ascending limbல saltsோட மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக்ரீட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை அதெல்லாம் வந்து ascending limbல நடக்கலாமே தவிர தண்ணியை திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணணும் இல்லை தண்ணியை வந்து நம்ம டைல்யூட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே ascending limbல முடியாது. ஸோ descending limb for water and ascending limb for salts or electrolytes. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் a very very important point. ஒரு match the following இல்லை statement based questions this can come. Always remember one thing பசங்களா, permeability அப்படின்னா உள்ள போகலாம் வெளில வரலாம். that is what we call permeability. so permeable to what அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. so descending limb is permeable to water, ascending limb is permeable to salt. அவ்வளோதான். அந்த இன்னொன்றுக்கு இட் இஸ் நாட் பெர்மியபிள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் பி ஈஸி. நீங்கள் படிக்கும் பொழுதே வந்து இட் இஸ் பெர்மியபிள் டு திஸ், நாட் பெர்மியபிள் டு தட்,
permeable to that, not permeable to this அப்படின்னு படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ descending limb allows water, ascending limb allows salt. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால அந்த ஃபில்ட்ரேட் வந்து மேலே போகும்பொழுது இட் கெட்ஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆர் இட் கெட்ஸ் டைல்யூட்டட் பிகாஸ் ஆஃப் electrolytes இருக்கிறதுனால for whatever it may be. So ஒரு பக்கம் there is concentration, இன்னொரு பக்கம் there is dilution. So இந்த ஒரு process நடக்கும் பொழுது again it leads to a good ionic balance and end of it Henry's loop length it is going to go into the DCT. Okay, so DCT குள்ள வரும்பொழுது what is happening அப்படின்னு பார்த்தீங்கன்னா conditional reabsorption of Na+. Okay, why do I say conditional reabsorption அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே நடக்கிற ஒரு ப்ராசஸ் இல்லை. இன்கேஸ் அயானிக் பேலன்ஸ் ஏதோ ஒரு வகையில் வந்து கம்மியாக இருக்குது இல்லை ஜாஸ்தியாக இருக்குது, யூஸ்வலாக கம்மியாக இருக்கிற டைமில் வந்து ஒரு சில ஹார்மோன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் லைக் ஆல்டோஸ்டிரான் மாதிரி ஹார்மோன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் திஸ் சோடியம் இஸ் ரீஅப்சார்ப்ட். எப்போ தேவையோ அப்போ மட்டும் டிசிடி கிட்ட சொன்னால் there is a conditional reabsorption. இப்போ வந்து this is a very common question in NEET also. நீங்கள் வந்து பிசிடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல்லாம் கிடையாது, எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணிதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு it will reabsorb everything. ஆனால் in DCT there is conditional reabsorption. Okay, and water suppose நம்ம பாடியில் கம்மியாக இருந்தது தேவை அப்படின்னா at that point reabsorption will take place. Okay, and also bicarbonate ions-யும் இந்த இடத்துல வந்து it is capable of reabsorbing, and அது மட்டும் இல்லாமல் selective secretion happens here. So again hydrogen, potassium, ammonia இதெல்லாம் இருக்கோ அதோடைய secretion வந்து mostly will happen in the DCT. Okay, so predominantly PCT-ல வந்து secretion நடக்கும், but ஆனாலும் reabsorption is maximum. கிட்டத்தட்ட 99% of whatever we have put in is being reabsorbed. அதே வந்து DCT-ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ரீஅப்சார்ப் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிஷ்னலாக அதை மட்டும் போய் நான் ரீஅப்சார்ப் பண்ணிப்பேன். அண்ட் என்னெல்லாம் இந்த மாதிரி இந்த ஹைட்ரோஜன் அப்புறம் பொட்டாசியம் அப்புறம் அமோனியா இதெல்லாம் நான் செக்ரீட் பண்ணணுமோ மோஸ்ட் ஆஃப் இட் ஹேப்பன்ஸ் இன் த DCT. Okay, and from here it leads into the collecting duct. Collecting ductல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, it is just one long duct. நம்ம கார்டெக்ஸ்லேருந்து மெடியூலா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி it is going to come into the pelvis. பெல்விஸ்லேருந்து யூரேட்டர் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண இந்த யூரினை வந்து எடுத்துகிட்டு போக போகிறது. ஓகே, ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இந்த இடத்துலையும் வந்து ரீஅப்சார்ப்ஷன் கேன் ஹேப்பன். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம யூரினை வந்து we cannot make it completely dilute. ஏன்னா நம்ம பாடிக்கும் ஒரு சில வாட்டர் தேவை அப்படிங்கிறதுனால இன்ஃபேக்ட் நாட் ஜஸ்ட் இந்த கலெக்டிங் டக்ட் ஸ்டார்டிங்லேருந்தே எக்கச்சக்கமான வாட்டர் வந்து will be reabsorbed. ஓகே, ஸோ பர்டிகுலர்லி கலெக்டிங் டக்டில் சப்போஸ் ரொம்ப டைல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் நம்ம சரியாக தண்ணி குடிக்கல இனஃப் தண்ணி இல்லை அப்படின்னா அந்த ரீஅப்சார்ப்ஷன் வில் ஹேப்பன் இன் த கலெக்டிங் டக்ட். ஓகே, தென் கலெக்டிங் டக்ட்லேருந்து இட் கம்ஸ் டவுன் and it will fall into the pelvis and pelvis to the ureter. But before that, nama small amounts of urea also is passed out. Okay, it will pass into the medullary interstitium. அதாவது ஒரு interstitial tissues present in the medullary regionல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரியா வந்து இஸ் செக்ரீட்டட் இன்சைட். எதுக்கு அப்படின்னா தேர் இஸ் அ கிரேடியன்ட் தட் இஸ் ஃபார்ம்ட் பசங்களா. ஸோ திஸ் கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி வேல்யூபிள் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அயானிக் பேலன்ஸ் ஒரு பக்கம், அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளுடைய யூரின் வந்து இட் ஹேஸ் டு பி தட் கான்சன்ட்ரேட்டட். நல்ல அதை வந்து we have to whatever be the case நம்ம வந்து அதோட வாட்டர் எடுத்துகிட்டு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வெளியே கொடுக்கணும் அப்படின்னா this gradient is highly important. Okay, but why whatங்கிறது வந்து I will definitely tell you. But before that, collecting duct பொறுத்த வரைக்கும் most of the water is being reabsorbed and ஒரு சில amount of urea வந்து நம்ம medullary interstitiumக்கு நகர்த்தி வைக்கிறதுக்காக வேண்டி some absorption sometimes happens in the collecting duct as well. Okay, so இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக pH, ionic balance எல்லாமே வந்து happens. ஒரு சில secretion also might happen, but
overall அதோட main function is only to collect and pass it on. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த 4 செக்மெண்ட்ஸ், அதாவது PCT, loop of Henle, DCT and collecting duct மூலியமா the urine is formed. The whole process is happening. நான் சொன்னேன் இல்லையா, ultrafiltration, reabsorption, secretion எல்லாம் நடக்குது, and at the end we get the product which is urine. ஓகே, ஸோ இந்த 4 டக்ட்டுக்குமே என்னென்ன ரோல் அப்படிங்கிறது கிளியராக உங்கள் ஹெட்டில் இருக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து இந்த கலெக்டிங் டக்டில் தான். என்ன மேம் இவ்வளோ நேரம் சொன்ன கதையை வந்து திருப்பி இவங்களும் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, yes, some significant amount of reabsorption or secretion does happen, but அதோட main function is collecting it and taking it forward. Okay, so இந்த 4 விதமான tubules-மே வந்து நீட்ல it is very commonly asked பசங்களா. so மறக்காம அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க and make sure you remember this table. Okay, so all the points are covered in this table. Okay, so now moving on to the next, which is the entire process. Okay, so if you can see here, நான் வந்து glomerulus-லேருந்து ஆரம்பிச்சு I am summarizing this for you. So if I see first glomerulus-ல the fundamental filtration is happening, and இங்க வந்து பாத்தீங்கன்னா bicarbonates are absorbed. So up அப்படின்னா I am indicating absorption. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா all the bicarbonate ions, sodium chloride, water, nutrients, எனக்கு எல்லாம் தேவையோ எல்லாமே I am going to reabsorb. And உள்ள என்ன போடுறேன், இன்சைடு த டியூப் நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு ஹைட்ரோஜன், அமோனியா இது எல்லாத்தையுமே வந்து நான் உள்ள போடுறேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் லூப் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர் அப்படின்னு நான் சொன்னேன், அண்ட் அசெண்டிங் லூப் இஸ் பெர்மியபிள் டு த சால்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டுகெதர் வில் ஹெல்ப் டு மெயின்டைன் தி அயானிக் பேலன்ஸ், அண்ட் அங்கிருந்து இட் கம்ஸ் டு த டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூல். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அகெயின் ஆல் த ions, water, bicarbonates எல்லாத்தையும் நான் absorb பண்ணிக்கிட்டு இந்த K+ and whatever hydrogen, ammonia என்னெல்லாம் ரிமைனிங்காக இருக்கோ எல்லாத்தையுமே I will secrete it back into the tubule. Okay, so upward arrow into the space, இங்கே வெளியே வந்து இண்டிகேட் பண்ணுறது வந்து நான் absorb பண்ணிக்கிறது, இதே டியூப்க்கு உள்ளே இண்டிகேட் பண்ணுறது நான் secrete பண்ணுறது. Okay, so this is the entire process and then it is collected into the duct. Clear? So this is the entire process of how your urine is formed. Okay pasangla, so now coming to the counter current mechanism. Okay, so now counter current mechanism அப்படின்னு சொல்லும்போது இது எதுக்கு அப்படின்னா நம்ம யூரினை இன்னும் நல்ல கான்சென்ட்ரேட்டடாக எது தேவையில்லையோ அதை மட்டும் நம்ம வெளியே ஏற்றுறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஓகே, ஸோ இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி எங்கே நடக்குது, வேர் இஸ் திஸ் மெக்கானிசம் occurring அப்படின்னா it is in the Henle's loop and vasa recta. And what is the vasa recta? நான் சொன்னேன் blood capillaries வந்து நெஃப்ரானை சுற்றி போச்சு அப்படின்னா we call it the peritubular capillaries இல்லையா. ஸோ இந்த capillaries வந்து around the loop of Henle என்னெல்லாம் இருக்கோ we call it the vasa recta. Okay, so vasa recta and Henle's loop பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காங்க. ஸோ இப்போது ஹென்லிஸ் லூப்போட டிசெண்டிங் லூப் இங்கே இருக்குது, அசெண்டிங் லூப் இங்கே இருக்குது அப்படின்னா வாசா ரெக்டாவோட டிசெண்டிங் லூப் இந்த பக்கம் இருக்குது அண்ட் அசெண்டிங் லூப் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த ஒரு கவுண்டர் கரண்ட் ஒரு ஆப்போசிட் இது இருக்கிறதுனால ஒரு கவுண்டர் கரண்ட் pattern is seen. Okay, so இந்த counter current pattern வந்து ஏன் இருக்கு, why is it even present here அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is meant to increase osmolarity. Okay, மெயினா it is going to increase the osmolarity. ஸோ அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா to give you the numbers, okay, ஒரு 300 அதாவது உங்களோட கார்டிக்கல் ரீஜனில் வந்து 300 மில்லி ஆஸ்மோலார் அந்த யூனிட்டில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா இந்த கார்டெக்ஸ் இந்த கார்டெக்ஸ் வந்து 300 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா almost 1200 milliosmolars are present in the inner medulla. Okay, so if you see இந்த ரெண்டும்
ஒன்றா இந்த ஆப்போசிட் டிரெக்ஷனில் வந்து போகிறதுனால கார்டெக்ஸில் வந்து இருக்கிற 300 எங்கே இருக்குது, உள்ள மெடியூலால் 1200 எங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த ஒரு கிரேடியன்ட் வந்து இஸ் கிரியேட்டட். இது ஏன் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் NaCl அண்ட் யூரியா. இது ரெண்டு நாளையும் இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இஸ் கிரேட்லி இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ இது ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is my nephron. Okay, so nephron la vandu pathina this is my descending loop, this is my ascending loop. அப்போ descending loop ல இருந்து என்ன வரும், தண்ணி தான் வெளியே வரும் நான் சொன்னேன். ஸோ தண்ணி வந்து இங்கே வெளியே வந்துருச்சு. அதே ascending loop ல வந்து பார்த்தீங்கன்னா all my salts are coming out. Can you see? I said ascending loop is permeable to the salts. So salts வந்து is coming out through the ascending limb, and ascending loop limb lende veliye vara salt will enter back into the descending loop of the vasa recta. Okay, so angende veliye vara salts vandu will enter into the vasa recta, creating this increased osmolality. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் வித் 300, அதே கீழே வர இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் 1200. ஓகே, அண்ட் ஆல்சோ வென் இட் கோஸ் தி அதர் சைட்லேருந்து NaCl இஸ் கிவன் ஆஃப், அண்ட் அது மேலே போகும்பொழுது இட் இஸ் கோயிங் டு ஹேவ் த சேம் 300 osmolal ஆஃப் milliosmolal ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு செட்டப் okay mainly helps to give this concentration gradient in the medullary interstitium. na sonna madri cortex la it is somewhere around 300 milliosmolar. okay, adhe vandu medullary region la vandu it is 1200. ஓகே, பட் இது ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இன்டர்ஸ்டிஷியல் கிரேடியன்ட் இருக்கும்பொழுது தான் ஓகே வாட்டர் வந்து ஈஸியாக வில் பாஸ் ஃப்ரம் த கலெக்டிங் டியூபியூல், அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபில்ட்ரேட் வந்து நமக்கு கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கலெக்டிங் டியூப்பில் வந்து தேவைப்பட்டால் தண்ணியை நம்ம ரீஅப்சார்வ் பண்ணிவிட்டு வெறும் கான்சன்ட்ரேட்டட் யூரினை மட்டும்தான் வெளியே அனுப்புவோம் அப்படின்னு. ஸோ அதுதான் is helping in this process. Okay, so tell you if I have to explain it in just a short two-liner, ஒண்ணுமே இல்லை, நெஃப்ரான் இருக்கிற டிரெக்ஷனுக்கும் வாசா ரெக்டா இருக்கிற டிரெக்ஷனும் two different directions. So opposite இருக்கிறதுனால ஒரு counter current is being formed. So இந்த counter currentனால என்ன ஆகுது, நம்ம descending limb of nephronல இருந்து தண்ணி வெளியே போயிட்டு ascending limb of nephronல salts வெளியே போகும்பொழுது அந்த salts-ஐ வாசா ரெக்டாவுடைய descending limb பிக்கப் பண்ணிக்கும். பிக்கப் பண்ணிக்கிட்டு கீழே வரும்போது இந்த medullary region the concentration is very very high, and இந்த ஒரு gradient இருக்கிறதுனால collecting tubule-லேருந்து தண்ணி வந்து வெளியே வருது is very very easy. உங்களுக்கு தெரியும் that osmosis or diffusion நடக்கணும் அப்படின்னா the salt concentration is higher here, salt concentration is lower here. தண்ணி இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி எங்கே சால்ட்டு ஜாஸ்தி கம்மி தண்ணியோ அங்கே தண்ணி will diffuse inside or it will come out by osmosis. ஸோ இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை கிரியேட் பண்ணாதான் கலெக்டிங் டியூபியூல்லிருந்து மேக்ஸிமம் தண்ணி வெளியே போய் நம்ம எதை வெளியே தள்ளணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபில்ட்ரேட் மட்டும், அந்த சால்ட்ஸ் மட்டும் will go out as a concentrated urine. Okay, so this is the mechanism of the counter current mechanism, and இது எதுக்கு அப்படின்னா மெயினா நம்மளோட concentration of urine வந்து has to be high. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் வந்து we have this. okay, otherwise நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் வந்து if it keeps going out as urine அப்போ நம்ம body will get dehydrated and we will have other consequences for it இல்லையா. so that is why this counter current mechanism is present. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரே நாள் தண்ணி குடிப்பீங்க திடீர்னு, அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், it will vary இல்லையா. பட் ஜென்ரலி இனிஷியல் ஃபில்ட்ரேட்டை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு கான்சன்ட்ரேட்டட் யூரின், ஓகே 4 times கான்சன்ட்ரேட்டட் யூரின் வந்து அவர் கிட்னிஸ் ஆர் ப்ரிப்பேரிங். ஸோ அதனால தான் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு நாள் தண்ணி குடிக்காட்டியுமே கூட there is no problem, but remember to drink water. okay, it will keep you healthy and it is very very important for you.
Okay pasangla, so this is the entire counter current mechanism and yen idu irukku to form a concentrated urine. Okay, now going into how the kidney is regulated. Okay, how exactly the whole process happens, yaar adu ukkandu kankanichirukka, yaar vandu adukku instructions kudukra appdin pathinga appadina ஒரு மூணு டைப் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, மூணு விதமா யூ கேன் ரெகுலேட் த கிட்னி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ஹார்மோனல் ரெகுலேஷன். ஸோ ஹார்மோனல் அப்படின்னு சொன்னால் என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் we have some osmoreceptors. So osmoregulation is nothing but எவ்வளோ சால்ட் இருக்குது நம்ம பாடியில், வாட் இஸ் த அயானிக் பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் இஸ் osmoregulation. இந்த அயானிக் பேலன்ஸ், இந்த osmoregulation-ஐ டிடெக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னா அது osmoreceptors. ரிசெப்டர்ஸ் ஆர் நத்திங் பட் டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது என்ன, இது வந்து என்ன சரியாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சூப்பர்விஷன் பார்க்குறது யாரு அப்படின்னா தீஸ் ரிசெப்டர்ஸ். ஸோ எப்போ நம்ம பாடியில் எக்ஸசிவ் ஃப்ளூயிட்ஸ் லாஸ் ஆகுது, லெட்ஸ் சே யூ ஆர் extremely sweating or we have a diarrhea episode or ஏதோ ஒரு இருக்கிறதுனால எக்ஸசிவாக நம்ம பாடியிலேருந்து ஃப்ளூயிட்ஸ் வெளியே போகுது அப்படின்னாச்சு அப்படின்னா what happens is immediately the osmoreceptors are activated. ஆஹா, ஃப்ளூயிட் வெளியே போகுது ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சி யார்கிட்ட சொல்லும், ஹைப்போதாலமஸ்ட்டு சொல்லும். ஓகே, ஸோ ஹைப்போதாலமஸ் தான் நம்ம பெரிய தலை. ஸோ நம்ம பெரிய தலை கிட்ட போட்டு கொடுத்தோன்னே அது என்ன பண்ணும், இட் வில் give about the release of ADH, which is also called as the vasopressin. Okay, so ADH அதாவது antidiuretic hormone or அதுக்கு இன்னொரு பேர் vasopressin. இதை வந்து neurohypophysis அதாவது posterior pituitary glandலேருந்து இட் வில் ஸ்டிமுலேட் த ரிலீஸ். அப்போ என்ன ஆகும், ஹைப்போதாலமஸ்லேருந்து இது சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுனால போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து த ஏடிஹெச் ஆர் வாசோப்ரெசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வில் கெட் ரிலீஸ். அது ரிலீஸ் ஆன உடனே வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து இஸ் ஸ்டிமுலேட்டட். ஓகே, ஸோ எந்தெந்த டிபியூலெல்லாம் வந்து we have excessive water, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து we are going to reabsorb the water. ஸோ ஃப்ளூயிட்ஸ் கம்மி ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓகே வாசோப்ரெசின் போய் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே டேப்பு பண்ணிடுவாங்க. அப்போ டேப் பண்ணிட்டா என்ன ஆகும், நம்ம ரீஅப்சார்ப் பண்ணுறதை நிப்பாட்டிடுவோம். We will stop secreting it. So அப்போ என்ன ஆகும்னா reabsorption more and more will take place. Okay, not tap close but tap open in this sense. Okay, so அப்போ என்ன ஆகும், more and more water we will take in and நம்மளோட loss of body fluid is compensated. Okay, so கம்மியாச்சு அப்படின்னா vasopressin will go up. அப்போ என்ன ஆகும், reabsorption will go up, fluid normal ஆயிடுச்சு அப்படின்னோடனே everything back to normal. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து osmoreceptors will switch off, போய் தூங்கிட வேண்டியது. அப்புறமா நெக்ஸ்ட் டைம் எப்போ திருப்பி வந்து உங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ் கம்மி ஆகுதோ அப்போ வந்து ஓகே வாசோப்ரெசின் வர டைம் ஆயிடுச்சு, ஏடிஎஸ் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா that will come, reabsorption will take place, body fluid is okay, so receptor will go to sleep. This is the hormonal regulation so that consistently நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் வந்து can be maintained. ஸோ நம்ம வந்து ஓவர்லி டீஹைட்ரேட்டோ இல்லை நமக்கு தேவையான ஃப்ளூயிட்ஸ் கூட இல்லாத அளவுக்கு ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு வராதது ஏன் அப்படின்னா இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்மோனல் ரெகுலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹார்மோனல் ரெகுலேஷன். செகண்ட் மெக்கானிசம் by which this happens is the renin angiotensin mechanism. Okay, இப்போ நான் சொன்னேன் that we have these special kinds of cells. நான் சொன்னேன் இல்லையா, ரெகுலேஷன் ஆஃப் GFR சொல்லும்போது glomerular filtration ரேட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லும்போது I said we have some cells called the juxtaglomerular apparatus or the juxtaglomerular cells. இது வந்து இந்த cells வந்து பார்த்தீங்கன்னா it will look out, GFR ஒழுங்காக போயிட்டுருக்காங்களா, ஒழுங்காக ரேட் வந்து ஆகுதா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த GFR or in the glomerular filtrated rate குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த செல்ஸ் முழிச்சு போய் it will cause the release of renin. renin என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பிளட்ல இருக்கிற ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிற ஒரு கம்பவுண்டை it will convert into angiotensin 1 which later gets converted to angiotensin 2.
Okay, so the renin போய் இந்த angiotensin angiotensin 1 and then angiotensin 2 convert பண்ணிடுது. And இந்த convert ஆன angiotensin 2 is a vasoconstrictor. Okay, so அதே எக்ஸாம்பிள் தான். 5 லேன் இருக்கு, 100 கார் ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 லேனுக்குள்ள 100 கார் போகணும் அப்படின்னா there is more pressure, more traffic, more push that is given there. So அப்போ என்ன ஆகும், your blood rate will increase, அதாவது your pressure will increase. So அப்போ blood pressure increase ஆகும்போது the filtration rate will also eventually increase. கரெக்டா? So what happens, vasoconstrictor இந்த angiotensin 2 form ஆயிடுச்சு அப்படின்னா eventually என்னோட blood pressure and then resultantly my glomerular filtration rate will increase. Okay, so once that is increased, what happens is என்னுடைய பாடி வந்து அது நார்மல் filtration ரேட்டுக்கு திரும்பி வந்துடுது. ஓகே, ஆல்சோ இந்த angiotensin 2 வந்து நம்ம adrenal cortexல போய் aldosterone அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை it will ask it to release. சரிப்பா, ஆல்டோஸ்டெரோனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதும் வாட் வில் ஹேப்பன் இஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் வில் ஹேப்பன். நான் சொன்னேன் இல்லையா, டிசிடியில் வந்து தெர் இஸ் ஒன்லி கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ டிசிடியில் இருக்கிற கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ தேட் ஹேப்பன்ஸ் வென் in such a mechanism aldosterone அப்படிங்கிற ஹார்மோன் போய் சரிப்பா நீ அப்சார்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா it will go and reabsorb all the ions, it will reabsorb the water in the DCT. So அப்போ என்னாகும், my filtration rate is restored, my body composition is also restored. So யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் ஜாலியாக நம்ம ரெகுலேட் பண்ணியாச்சு. Okay, so what happens, GFR will fall, அப்போ juxtaglomerular cells வந்து will cause release of renin போய் angiotensin angiotensin 1 angiotensin 2 convert பண்ணுது. So இந்த angiotensin 2 first போய் என்ன பண்ணுது, it will constrict the vessels, the blood vessels, it's a vasoconstrictor. அப்போ BP ஜாஸ்தியாகி ஆட்டோமேட்டிக்காக என்னோட GFR வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் it will go and tell adrenal gland சரிப்பா aldosterone கொடு அப்படின்னு சொன்னதும் aldosterone will also come and will cause the conditional reabsorption of the ions and water in the DCT. So அப்போ ஆக மொத்தம் my GFR is restored and my ionic balance is also restored. Is this clear பசங்களா? Now the last mechanism that we have is the ANF, அதாவது arterial natriuretic factor. ஓகே, ஸோ எப்போவாவது ரொம்ப ஜாஸ்தியாக இதுங்க பண்ணுற அட்டகாசத்தில் வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளோட blood pressure இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, GFR இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ஒரு மெக்கானிசம் தான் இஸ் திஸ் ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர். ஓகே, ஸோ ஹார்ட்டுக்கு வந்து ஜாஸ்தியாக பிளட் ஃப்ளோ வருது, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது திஸ் ANF இஸ் ரிலீஸ்ட். இது வந்து வில் காஸ் வாசோ டைலேஷன். ஸோ அதாவது 2 லேனுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி போயிட்டுருக்கிற நம்ம கார்ஸை நம்ம லேனை வைடன் பண்ணிடுறோம். ஸோ வி டைலேட்டட். ஸோ வாசோ டைலேஷன் நடக்கும்பொழுது வாட் வில் ஹேப்பன், ஆட்டோமேட்டிக்லி பிளட் ப்ரெஷர் will decrease, GFR will also decrease. Now NEET பொறுத்த வரைக்கும் this particular point is very very important பசங்களா. blood pressure okay or your GFR அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எல்லாமே உங்களோட ADHஆக இருக்கட்டும், உங்களோட இதுவாக இருக்கட்டும், what do you say, ரெனின், அதுக்கப்புறம் ஏஞ்சியோடென்சின், ஓகே ஏஜின்னு போடுறேன், ஏஞ்சியோடென்சின் 2, அதுக்கப்புறம் வந்து ஆல்டோஸ்டிரோன். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இன்க்ரீஸிங் த GFR, இன்க்ரீஸிங் த பிளட் ப்ரெஷர். ஓகே, பட் வேர்எஸ் நம்மளோட டிக்ரீஸிங் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஓன்லி த ANF. ஸோ ANF மட்டும் வில் டிக்ரீஸ் பிளட் ப்ரெஷர். இஸ் இஸ் கிளியர்? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் regulate how much of filtrate is passing, how the kidneys are working. So overall 3 mechanism படிச்சோம். ஒன்று ஹார்மோனல் மெக்கானிசம், அதுக்கப்புறம் ரெனின் angiotensin மெக்கானிசம், அதுக்கப்புறம் ANF மெக்கானிசம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் it is going to regulate the functioning of the heart. ஓகே பசங்களா? Now coming to the
process, how we excrete it. Okay, micturition is also called urination. நம்ம எப்படி வந்து we pass the urine out of the body. Okay, ஒண்ணுமே இல்லை, when the urinary bladder அதில் தான் நம்ம போய் ஸ்டோர் பண்ணுறோம். பிகாஸ் எவ்ரி டைம் ஒரு நெஃப்ரானா ஒரு சொட்டா அது வந்து நமக்கு யூரின் கொடுக்கும்பொழுது we cannot keep excreting it, இல்லையா, for our own needs. So what happens is it will get stored in the urinary bladder, and urinary bladderலேருந்து we have some stretch receptors. Okay, fill ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதுக்கு மேலே இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு மெசேஜஸ் சென்ட். சரிப்பா, ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னோடனே இந்த மெசேஜை this will pass on to the smooth muscles of the bladder. அப்போ bladder will start contracting. Okay, now when this starts contracting, automatically இது contract ஆகணும்னா urethra has to open. So my urethral sphincter, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு particular muscles that help to protect or guard the urethra. So அங்க வந்து the message will be sent. அப்போ my sphincters will relax. அப்போ அங்க relaxation ஆனதுக்கு அப்புறமா my urine is released. Okay, so once it is released, திரும்பி வந்து everything will close back. சரி, signal முடிஞ்சு போச்சு அப்படின்னோடனே it will close. Then again when it happens, this system will repeat itself. Okay, so this is actually a neural mechanism by which we urinate. So once the urine has filled, நம்ம உட்காந்து பார்த்துட்டு இல்லைல்ல, okay line reach பண்ணிடுச்சு, we have to go urinate அப்படின்னு, automatically signals are passed to the central nervous system. So this is the process of your micturition, or in simple terms our urination. Okay pasangla, I hope that is clear. Now ipo urine as a component, when we look at it, what do we have in the urine அப்படினு பார்த்தோம்னா, it is generally light yellow colored ஒரு watery fluid. Okay, so ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட 1 லிருந்து 1.5 liters of urine is generally being excreted. Okay, and ஒரு light yellow colored watery fluid தான் இந்த urine, slightly acidic. Okay, it has a characteristic odor. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the urea is nothing but a component of ammonia, இல்லையா? So இந்த urea வந்து it will start decomposing if left for a long time. So அதனால தான் it develops a characteristic odor. And அது மட்டும் இல்லாமல் இந்த யூரின்ல roughly ஒரு 25 to 30 grams of urea is being secreted. Okay, and ஏதாவது ஒரு metabolic disorder நமக்கு இருக்கு, இல்லை நம்ம பாடியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா we can also find it through the urine. So we can find out kidneys ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து we can get through the urine. Okay, so நான் சொன்ன மாதிரி யூரின்ல வந்து ப்ரோட்டீன்ஸோ கீட்டோன்ஸோ குளுக்கோஸோ இருக்கக்கூடாது. Okay, but when it is present, you call it certain conditions. Okay, so glucose இருந்துச்சு அப்படின்னா we call the condition as glycosuria. அதே ketones இருந்துச்சு அப்படின்னா ketonuria. So glycosuria, ketonuria, proteinuria, இதெல்லாம் வந்து when நமக்கு தேவையில்லாத காம்போனன்ட் ஏதோ ஒன்று யூரின்ல இருக்கு அப்படின்னா it is a problem. Okay, so அப்போ வந்து கிட்னி ஃபங்க்ஷனிங்ல வந்து இல்லை நெஃப்ரான்ஸோட ஃபங்க்ஷனிங்ல something is wrong அப்படின்னு தெரிஞ்சு we'll have to treat those disorders. Okay, but before we go into the disorders of the excretory system, role of other organs in excretion என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ excretion அப்படின்னு சொல்லும்போது it is not just nitrogenous waste. Yes, nitrogenous wasteம் சேர்ந்து தான் நம்ம அனுப்புகிறோம், பட் நமக்கு தேவையில்லாத ப்ராடக்டை நம்ம வெளியே தள்ளுறோம் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு விதமான ஒரு எக்ஸ்க்ரீஷன் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு, which is a major excretory product, இல்லையா, ஒரு செல்லுமே ஆக்சிஜனை யூஸ் பண்ணிட்டு இஸ் கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் a lot of water. நீங்கள் கேட்கலாம், எங்கே மேம் லங்ஸில் மூலியமாக வாட்டர் போகுதா அப்படின்ட்டு. we have a certain level of ஒரு ஈரப்பதம் இருக்கும் நம்மளோட மூச்சு காத்துல, which is nothing but water vapors. So நிறைய water and carbon dioxide excrete பண்றதுக்கு, eliminate பண்றதுக்கு our lungs are helping. And நம்ம liverல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have substances like bilirubin, biliverdin and cholesterol. அதோட சேர்ந்து ஒரு சில degraded hormones, நம்ம எடுத்துக்கிற drugs,
whatever be the medicine, நீங்கள் ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டால் கூட it is being broken down in the liver. அதனால தான் தேவையே இல்லாமல் ஒரு தலைவலி, கைவலி, விரல் வலி, கால் வலி அப்படின்ட்டு you should not take paracetamol. அப்படியே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் you should not take, because your liver is working. அதை வந்து degrade பண்ணுறதுக்கு, அதை eliminate பண்ணுறதுக்கு your liver is working. ஸோ அதனால் இந்த மாதிரி substances, extra vitamins, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து liver is helping to eliminate. And அதே மாதிரி நம்மளோட skin, very very important. நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கான்ட் டெல் யூ எந்த அளவுக்கு இட் இஸ் சப்போர்ட்டிங் அவர் சிஸ்டம் அப்படின்னு. ஸோ ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட் இருக்குது. ஸோ ஸ்வெட் மூலியமாக சால்ட், யூரியா எல்லாமே வந்து இட் கெட்ஸ் ரிலீஸ்ட். அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ், அதாவது நம்மளோட ஆயில் கிளாண்ட்ஸ் மூலியமாக we have this characteristic component called the sebum, which is nothing but our oils. So இந்த sebum, sterols, hydrocarbons எல்லாமே eliminate பண்ணுறதுக்கு our sebaceous glands are helping. So overall lungs, liver, skinல இருக்கிற நம்மளோட sebaceous glands, sweat glands எல்லாமுமே it is helping in some form to eliminate நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத waste products. பட் அதில் கண்டிப்பாக கிட்னியோட ரோல் வந்து is much more than you can imagine it to be. அந்த அளவுக்கான ஒரு important role வந்து our kidneys are having. Okay, now going on to the disorders of the excretory system. So ஒரு சில disorders வந்து we will see. கண்டிப்பாக this is very very important பசங்களா. எல்லா ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டர்ஸ்லேருந்தும் இந்த டிஸார்டர்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட். அதோட சிம்டம்ஸ் என்ன, which system it's part of, and என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக you will have to know. And of course future doctors-ஆ இருந்தீங்க அப்படின்னா it is more essential for you to know, because இந்த symptoms and signs வச்சு தான் you can treat your patients இல்லையா. So coming to the disorders of the excretory system, firstly we have uremia. So uremia அப்படின்னு சொல்லும் பொழுது a case of kidney malfunction, அதாவது கிட்னி சரியாக வேலை செய்யலை ஆர் கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வாட் வில் ஹேப்பன் இஸ் நம்ம பாடியில் யூரியாவோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்போ நான் சொன்னேன் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா we have to treat it by removing this urea. But this fundamental condition, ஏதோ ஒரு காரணத்துக்காக, கிட்னி வேலை செய்யாத காரணத்துக்காக I have excessive urea in my blood அப்படிங்கிற கண்டிஷன் தான் we call as uremia. Okay, and uremia-வை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா only solution is hemodialysis. But what is this hemodialysis அப்படின்னு பார்த்தோம்னா, firstly நம்ம பாடியில் இருக்கிற இந்த கிட்னி வந்து சரியாக வேலை செய்யலை, அதனால நம்ம பிளட்டில் இருக்கிற யூரியா வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இந்த பிளட்டை எடுத்து யூரியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளட்டை திருப்பி உள்ளே போடணும். அவ்வளோதான் இஸ் ஹீமோடயாலிசிஸ். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இஸ் அரேஞ்ச் இன் திஸ் டயாலிசிஸ் ப்ராசஸ் போது வி யூஸ் திஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. அது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ சீக்வென்ஸ் ஆஃப் டுபியூல்ஸ். ஓகே, அண்ட் இந்த டுபியூல்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம பிளாஸ்மாவுக்கு சிமிலராக இருக்கிற ஒரு ஃப்ளூயிட், ஒரு ஃப்ளூயிட் காம்போசிஷன் உள்ள ஒரு லிக்விட் வந்து இஸ் ஃபில்ட் இன் இட். அப்போது நம்மளோட இந்த பிளட், யூரியா ஜாஸ்தியாக இருக்கிற இந்த பிளட் வந்து இந்த டியூபியூல்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்பொழுது என்ன ஆகும், சிம்பிள் டிஃப்யூஷன். இப்போ என்ன ஆகும், நம்மளோட ஃப்ளூயிட் கிட்ட, பிளாஸ்மா லைக் ஃப்ளூயிட், அங்கே வச்சிருக்கிற ஃப்ளூயிடில் வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டே இல்லை, யூரியாவே இல்லை. அதே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூரியா இருக்குது. அப்போ என்ன ஆகும், நேச்சுரலி யூரியா வந்து வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் இன் டு த ஃப்ளூயிட் அண்ட் இந்த க்ளீன் பிளட் வந்து கேன் பி டேக்கன் பேக் இன் டு த பாடி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த ஆர்டரி நமக்கு கன்வீனியன்ட்டோ ஒரு ஆர்டரியை சூஸ் பண்ணி, கேன் பி இன் த ஹேண்ட்ஸ், கேன் பி இன் த லெக்ஸ், கேன் பி வேர் எவர் they will choose depending upon patients, or sometimes they have their standard protocols also. இந்த ஆர்டரியிலேருந்து எடுக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த ஆர்டரி சூட்டபிளோ அதை சூஸ் பண்ணி அதை வந்து we are going to pump it into the டயலைசிங் யூனிட். இப்போ இதுக்குள்ளே அனுப்பும்பொழுது நம்ம சிஸ்டம்லேருந்து பிளட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் கிளம்பிங் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ஒரு அடிபட்டால் கூட blood வந்து வெளியே வரும்போது naturally our blood will coagulate, it will form a lump and it will shut.
ஸோ அப்போ நம்ம வெளியே இந்த பிளட்டை எடுத்துகிட்டு போகும்போது எந்த இடத்துலையும் அது வந்து கட்டி ஆகிடக்கூடாது. இட் ஷுட் நாட் கோஆகுலேட். அது ஒரு லம்ப் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி we will introduce some anticoagulants. ஓகே, ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் இஸ் ஹெப்பாரின். ஸோ இந்த ஹெப்பாரின் மாதிரியான ஒரு ஆன்டிகோஆகுலேண்ட்டை நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிளட் வந்து நடுவில் வழியில் வந்து எங்கேயுமே நிற்காது. இட் வில் நாட் கிளம்ப், இட் வில் நாட் கோஆகுலேட் and it will enter into this system which we can call as the artificial kidney. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காயில்டு செலோஃபேன் டியூப்ஸ் இருக்கும் and அதை சுற்றி வந்து பிளாஸ்மா மாதிரியே காம்போசிஷன் இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் அண்ட் அது வழியாக இது பாஸ் ஆகும்போது இந்த ஒரு கிரேடியன்ட்னால த மாலிக்யூல்ஸ் வில் பாஸ் அவுட் அண்ட் க்ளீன் பிளட் எதெல்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணிட்டோமோ அது வந்து இன்னும் ஒரு வேன் நம்ம சூஸ் பண்ணி அந்த வேன் மூலியமாக we will pump it back into the body. Okay, so as a result என்னாகும், of course அங்கேயும் வந்து we will add heparin so that it will not coagulate. அப்போ என்னாகும், நம்ம கிட்னியால் ரிமூவ் பண்ண முடியாத இந்த யூரியாவை I am removing through dialysis. Okay, so ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர், நிறைய கேசஸ் ஆஃப் கிட்னி டிசீஸை வந்து this dialysis is helping people to live. ஏன்னா ஃபண்டமெண்டலி நம்ம கிட்னி பண்ண முடியாத வேலையை வெளியே ஒரு மெஷின் வச்சு we are going to do this entire process and send the blood back inside. Okay, so uremia மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து டெஃபினட்டாக ஹீமோடயாலிசிஸ் இஸ் very very important. Okay, then moving on to the disorders of the excretory system after uremia வந்து பார்த்தீங்கன்னா definitely renal failure, அதாவது the kidneys have failed. என்னோட நெஃப்ரான் சரியா வேலை செய்யலை. இப்போ நான் சொன்ன மாதிரி யூரியா ஹேஸ் அக்யூமுலேட்டட் இன் த பாடி, கிட்னி ஹேஸ் ஃபெயில்ட் அப்படின்னா என்ன பண்ண முடியும் நம்ம? we have to take out that waste at any cost. அந்த வேஸ்ட் வந்து நம்ம பாடியில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு, இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங், ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா இட் கேன் டெஃபினெட்லி பி ஃபேட்டல். ஓகே, அண்ட் கிட்னி ஒன்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா the only treatment is transplant. Okay, but again you will know that டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி பிகாஸ் நம்ம பாடி வந்து ஒரு சின்ன ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே வந்தாலே காய்ச்சி மூச்சுன்னு ரியாக்ஷன் காட்டுது. அப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கன், வேறு ஒரு பாடி, ஒரு ஃபாரின் ஆர்கனை வந்து நம்ம கொண்டு வந்து பாடியில் வைக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு அக்செப்ட் இட் தட் ஈஸிலி இல்லையா? ஸோ அப்போ அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே பிளட் குரூப்பில் டிஷ்யூ மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ வந்து we have to scrutinize the parameters and only then donate that organ or receive that organ. Okay, because these days you know transplantation is also a very expensive affair. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன், அப்புறம் அதுக்கான கான்சிக்வன்சஸ், ஸோ தட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் ஃபேட்டல். ஸோ பண்ணும்பொழுதே ஒழுங்காக மேட்ச் எல்லாம் பார்த்து பண்ணுறது வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் coming back to the topic, நம்ம renal failure க்கு the only possible treatment is going to be kidney transplantation. Okay, and one more very important disease here is renal calculi. Okay, so this renal calculi is basically crystallized salt of என்னன்னா oxalates is a kind of salt. So இந்த oxalate ஓட masses of salts on the crystallized crystals வந்து it will go and stay inside the kidney. Okay, and இது நடக்கும்போது என்ன ஆகும்? it will result in the inflammation of the kidney வீங்கி போச்சுன்னா we call it glomerulonephritis. Okay, so renal calculi is nothing but crystals of in the oxalate salt present in the kidney, and glomerulonephritis is when kidneys வந்து will start inflaming, வீங்கி போச்சு அப்படின்னா we call it glomerulonephritis. So particularly glomerulus வந்து is not able to do its work properly. The nephrons have inflamed, so that's what you call the glomerulonephritis. So இந்த மாதிரி disorders நடக்கும்போது sometimes there is cure, sometimes you have to do dialysis, sometimes transplantation தவிர there is no other cure. Okay, but இந்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு டேக் பேக் என்னென்னா, எக்ஸாம் முடியறதுக்கு அப்புறமும் சரி இல்லை முடியறதுக்கு முன்னாடியும் சரி எப்போவா இருந்தாலும் தண்ணி குடிங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ப்ராப்பர்லி. ஓகே, பிகாஸ் வாட் எவர் யூ சே ஹெல்த் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாமே, உங்கள் மார்க், நீட், எக்ஸாம்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே பசங்களா, ஸோ வித் திஸ் we are done with our excretory system, excretory products and their elimination அப்படிங்கிற சாப்டர். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக 3 questions you can expect from this segment. So மறக்காம read, revise and
practice. Okay பசங்களா? So power high, focus high, let's do this in NEET. Okay? வேற எந்த doubts, என்ன questions எது இருந்தாலும் மறக்காம comment பண்ணுங்க. I will be there to clear your doubts. Okay? All the best பசங்களா. See you. Bye.